ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிரியாணியே சேர்த்துடலாட்டினாலும் பரவாயில்ல, இதில் இருக்க ஸ்டெப்ஸை மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். சூப்பரான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். வாங்க எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இதுதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி உங்ககிட்ட ஃப்ரைடு ஆனியன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த ஃப்ரை பண்ண தேவையில்லை. அப்படி இல்லைன்றப்ப நீங்களே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த நீளமாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃப்ரை பண்ணுற அளவு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும், கிறிஸ்பியாக வரணும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லாட்டினா ரொம்ப பிளாக் கலர் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு போக விட்டுறாதீங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் உங்களுக்கு, அதுதான் முக்கியம். ஓகே, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற ஆனியன்ஸையும் நீங்கள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம சிக்கனை ஊற வைக்க போகிறோம். அதனால் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. எலும்போடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எலும்புள்ள சிக்கன் 1/2 கிலோ. இப்போ நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். 1/2 கப் அளவு நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பிரியாணியில் நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம், ஒன்லி தயிர் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இப்போ மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள். அப்புறம் கரம் மசாலா, நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கரம் மசாலா 1 டீஸ்பூன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. மல்லி நல்லா பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கணும். புதினா அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்க்கணும். இப்போ லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, நம்ம இந்த சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஃப்ரைடு ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட தனியாக ஃப்ரைடு ஆனியன் இருந்தாலும் ஓகே, நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா அந்த மசாலாவில் சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்க்க போகிறோம். கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஊற வைக்க போகிறோம். நைட்டு ஃபுல்லாக இதை ரெடி பண்ணி கூட நீங்கள் ஊற வைக்கலாம், இல்லாட்டினா மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் ஊறட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பாஸ்மதி அரிசி ஊற வைக்க போகிறோம். 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து அரிசியை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அரிசி கொஞ்சம் நல்லா ஊறும். ஒரு 30 நிமிஷம் அரிசியை நல்லா ஊறட்டும். லைட்டாக கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அரிசி தண்ணியோடு நல்லா கொலாப்ஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்
நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி அங்கே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஊற வச்சுருக்கிற சிக்கனை வந்து அப்படியே வந்து இந்த பேனில் போடுங்க. அவ்வளவுதான். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி வந்து தயிர் சேர்த்துருக்கனால தண்ணி வந்து இதில் இருக்கும். தண்ணி ஊற்றாமல் இந்த சிக்கனை மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சிக்கனை இந்த சைடு அந்த சைடு பரட்டி நல்லா குக் பண்ணுங்க. ஓகே, இப்போ தான் சிக்கன் வந்து கொஞ்சமாக லைட்டாக வேக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ லைட்டாக அடி பிடிக்காத மாதிரி லைட்டாக இந்த சைடு அந்த சைடு திருப்பி கிண்டிட்டுருங்க. நீங்கள் வேறு எந்த மசால் பொடியுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக இப்போ தான் எண்ணெய் விட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து வெளியே வரும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேணாம். கரம் மசாலா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் உள்ள கரம் மசாலா வந்து எப்படி செய்யணுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே கரம் மசாலா தான் இந்த பிரியாணிக்கு போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதவே ஃபாலோ பண்ணாலே போதும். நல்லா 2 சைடு வந்து சிக்கனை மிக்ஸ் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா குக் ஆகணும். நம்ம வந்து இந்த கிரேவி செய்கிறதுக்கு இந்த பேன்லேயே வந்து சிக்கனை குக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். தண்ணியெல்லாம் எல்லாமே வந்து சிக்கன் நல்லா குக் ஆகணும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ மூடி போட்டுடலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் ஓகே 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்புறம் வந்து மூடியை திறந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம சிக்கனில் தண்ணியே ஆட் பண்ணலை. ஆனால் சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வந்திருக்கு. ஸோ இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வேறு அடுப்பில் வந்து இதை மாற்றிட்டு இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 8 கப் அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் 3, அப்புறம் ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. ஓகே, இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். 1/2 மணி நேரம் கழித்து இந்த அரிசியை கழுவி எடுத்துட்டு அரிசியை வந்து இதில் போட்டுருங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த அரிசி வந்து குக் ஆகணும். 70% அளவு வந்து இந்த அரிசி வந்து குக் ஆகிருக்கணும். ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. நம்ம தம் போடணும்ல, அதனால் 70% வந்து அரிசி வந்து குக் ஆனால் போதும். அவ்வளோதான். அரிசி குக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள், கிரேவியும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கிரேவி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்த கிரேவி பதத்துக்கு வந்து வரணும். இப்போ வந்து நம்ம வந்து அரிசி நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அந்த ரைஸை வந்து இதில் போட்டுடலாம். நான் ஒரே ஒரு லேயர் தான் போட போகிறேன். உங்கள்கிட்ட மேபி நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 லேயராக கூட போட்டுக்கலாம். நல்லா அதிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி சிக்கன் மேலே வந்து இந்த ரைஸை வந்து போட்டுருங்க. இப்போ வந்து என்னென்னா பாலில் வந்து குங்குமப்பூ கரைச்சி வச்சுக்கோங்க. அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதான் உங்களுக்கு வந்து அந்த எல்லோ கலர் வந்து கொடுக்கும். நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடுமே படுற மாதிரி. கலர் பொடியெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. இதுதான் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பால், குங்குமப்பூ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. கலர் பொடி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஆனியன்ஸை வந்து மேலே தூவி விட்டுருங்க.
இதில் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய்யும் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ மட்டும் லைட்டாக ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ நெய்யை ஆட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ மல்லித்தலை வந்து சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை சேர்த்துட்டு புதினாவும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபாயில் கவர் எடுத்துக்கோங்க. அதை சுற்றி இந்த மாதிரி லாக் பண்ணிடுங்க. பாத்திரத்தை சுற்றி நல்லா டைட்டாக லாக் பண்ணிடுங்க. ஹீட்டு வெளியவே போகக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹீட்டில் வைங்க. அதுக்கடுத்து 30 மினிட்ஸ் வந்து நல்லா லோ ஹீட்டில் வச்சு எடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் தம் போட்டதுக்கப்புறம். உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அடுப்புலேருந்து இறக்கி 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அரிசியில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றி ரொம்ப பொலபொலன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா ஆவி பறக்க சூப்பரான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். இதை ஃபாலோ பண்ணாலே போதும். சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணுறப்ப அரிசியெல்லாம் உடையாமல் பார்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். எப்படின்னா அடியில் இருக்கிற கிரேவியை வந்து மேலே நீங்கள் கொண்டு வரணும். அவ்வளவுதான். ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக கிரேவியில் அப்படியே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஃபுல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக ஜென்டலாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. அரிசியும் நம்மளுக்கு உடையவே இல்லை. வீடியோக்கு சரியாக அவ்வளோவா தெரியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப கரெக்டான அளவில் வந்து சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். அடியில் இருக்கிற கிரேவியும் மேலே வந்து கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். லைட்டாக பாருங்கள், சூப்பராக ஒரு ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை. கடையில் வாங்குகிற பிரியாணி டேஸ்ட்டை விடவே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டிலே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். மிச்ச பிரியாணி செய்கிறதுக்கு தான் உங்களுக்கு லேட் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே சூப்பராக வந்து நீங்கள் செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.